ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்போ போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து மாவு தீந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ உளுந்து 1 டம்ளரு, இட்லி அரிசி வந்து 4 டம்ளரு. இந்த ரேஷியோவில் தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். இந்த ரேஷியோவில் தான் வந்து இது எப்பயும் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடை தோசைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ காலையிலே ஊற வச்சாச்சு. மத்தியானம் இல்லை சாயந்தரம் போல் ஆட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காலையிலே ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது. பெண்டிங் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதையும் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் செய்கிறப்போ கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்ததுங்க. ஒரு மத்தியானம் ஒரு 1 o'clock போல் வந்து நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு அடுத்த நிமிஷம் பாருங்கள், நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் 5 o'clock போல். இது வந்து 5 o'clock போல் இருக்குங்க. நல்ல மழை, காற்று ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் என்ன இடி இடிக்கிறப்ப தான் ரொம்ப பயமாக இருந்ததுங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க அர்ஜுனா காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நானும் சொல்லியிருக்கேன். ஸோ அது சின்ன வயசில் அப்படி சொல்லி பழகினது. இப்போ கூட எனக்கு தோணும். ஸோ நான் பயப்படுறப்போ சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேக் பார்க் வந்து வந்திருந்தோம். ஸோ இந்த ஸ்வீட் கடையில் வந்து சாப்பிட்லாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு வந்திருந்தோம். ஸோ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா வந்து அமௌண்ட்டும் கம்மியாகும், நம்மளுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதனால வந்து சாப்பிட வந்திருந்தோம். அப்புறம் அப்பாவும் பையனும் ரொம்ப ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதை கவனிச்சிட்டு இருந்தேன். சரி இதையும் வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். 2 பேர் ஏதோ ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மசாலா பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் நானும் ஹஸ்பண்டும். சன் வந்து பீஸா கேட்டார். பீஸா அவர் வந்து முழுசாக சாப்பிட்லனாலும் கொஞ்சம் சாப்பிடுவார். ஸோ அதனால் வந்து கொடுத்தேன். ஆனால் வந்து அடிக்கடி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். எப்போயாவது இதை ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றது உண்டு. சரி அப்படின்னு இப்போ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லன்னா பசிக்கும் கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டா கொஞ்சம் பசியும் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை முடிச்சிடலாம். அதனால வந்து ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் வந்து கட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா இது செய்கிறதுக்கு, மட்டன் செய்கிறதுக்காக நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சில நேரத்தில் வந்து கஷ்டமாக இருந்தது பிக்கிறதுக்கு. அந்த மாதிரி டைம் இல்லாத நேரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்குவேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் நல்லது கூட. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி கூட. அதனால தான் வந்து சின்ன வெங்காயம் போட்டு சமையல் பண்ணுவாங்க. அதனால் சரி சின்ன வெங்காயம் போடலாம் அப்படின்ட்டு எப்போ முடியுதோ அப்போல்லாம் வந்து சின்ன வெங்காயம் போடுவேன். ஸோ இதை வந்து நறுக்கிட்டு உங்களை பார்க்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸு. நேற்று வந்து கேக் ஷாப்புக்கு போனோம். ஸோ அங்கே வந்து வாங்கின ஸ்நாக்ஸ் இதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் வந்து காய்கறி இதெல்லாம் சேர்ந்து இருக்குது பாருங்கள். ஸோ இதை காய்கறி எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். கொஞ்சம் மல்லிகை ஜாமான் இருக்காங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. இன்னொரு 15 minutes இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. பட் வந்து குயிக்காக முடிஞ்ச அளவுக்கு சமையல் பண்ணுவோம். சமையல் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் தோல்லாம் உரித்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 30-20 வெங்காயம் நறுக்கிக்கோங்க. நான் இவ்வளோ வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ உரிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன், வாங்க போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நான்வெஜ் செய்யணும்ல, சண்டே. அதனால் சண்டேனாவே நான்வெஜ் தான் ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த டே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரல் போட்டிருந்தாங்க, மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தப்போ. ஸோ ஈரலை மட்டும் தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 4 பீஸ் இருந்துச்சு. ஸோ அதை பண்ணியிருந்தேன். இது வந்து மட்டன் குழம்பு பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒயிட் ரைஸு. ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் பாருங்கள், ஒரு 5 minutes முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் இதில் போட்டு போட்டு ஹெல்ப் பண்ணாங்க, வாஷிங் மிஷின் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓசல் பண்ணி வச்சிட்ருக்கோம். இதுக்கு மாப் போடுறதுக்காக எல்லாம் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து தலையை வந்து ஃபஸ்ட்டு காய வைக்கிறது தான் என்னோடய அடுத்த இது. ஏன்னா தலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுறப்போ வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து துண்டை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தடவி விட்டு நல்லா லைட்டாக இது பண்ணோம். இல்லைன்னா ரொம்ப டவலை வச்சு பண்ணோன்னா இதாயிரும், முடியெல்லாம் வந்து சிக்ஸுக்காக ஆயிரும், அப்புறம் வராது. ஸோ அதை வந்து நல்லா காய வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தலை பின்னாக தான் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நம்ம தலை விரித்து போட்டு வேலை செய்கிறப்போ முடி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி என்னமோ எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோடய சிம்பிள் மேக்கப் பார்க்க போகிறீங்க. நான் வச்சுருக்க மெட்டீரியல் வச்சு நான் வந்து மேக்கப் பண்ணியிருக்கேன், காஸ்மெட்டிக்ஸ் வச்சு. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். சண்டேனாவே எனக்கு இப்படி தான் போகும். என்ன சொல்கிறது, இதே மாதிரி தான் போகும் எனக்கு எப்பயுமே. தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிறது. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் பண்ணி அதில் வந்து பேண்ட் கிளிப் மாட்டிட்டிங்கன்னா வந்து ஹேர் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அதனால வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு கிளிப் மாட்டிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வந்தி பூ வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். டெய்லியும் ஒவ்வொன்று வச்சோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அதனால் வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பின்ஸ் பிபி ப்ளஸ் க்ரீமு. ஸோ இந்த க்ரீம் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே போட்டுருவேன். ஆக்சுவலாக வந்து இந்த இதெல்லாம் போடணும், நம்மளை ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் போடுவாங்க. பட் அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அதனால் நான் வந்து இருக்கிற திங்ஸை வச்சு நான் மேக்கப் போடுறது. ஸோ ஸ்பின்ஸ் பிபி ப்ளஸ் க்ரீம் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நல்லா டாட்டாக வச்சு அந்த இடத்துல வந்து எங்கெல்லாம் போடணுமோ போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மசாஜ் பண்ணி நல்லா க்ரீமை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கைக்கும் போடுவேன் நான், கைக்கு, கழுத்துக்கு, காதுக்கெல்லாம் போடுவேன் நான். அப்போ தான் வந்து ஃபுல்லும் வந்து கலராக அந்த க்ரீம் போட்ட மாதிரி தெரியும் அப்படின்காக வந்து நான் அந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீம் போட்டு முடிச்சாச்சு. ஓரளவுக்கு பிளெண்டான மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு எனக்கு ஸ்பின்ஸ் பிபி ப்ளஸ் வந்து பிடிக்கும். பிகாஸ் வந்து சாதாரண காஸ்மெட்டிக்ஸில் விட அதுக்கு வந்து இது பெஸ்ட்டாக தோணும். இதை விட பிராண்டட்லாம் இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நான் வந்து இந்த ஃபேஸஸ் கனடான்னு இப்போ புதுசாக வந்திருக்கு, அந்த 3-in-1 ஃபவுண்டேஷன், அது வாங்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. பட் வந்து எப்போ முடியுமோ அப்போ வாங்கிக்கலாம், நம்ம அது வரைக்கும் இந்த க்ரீமே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் இந்த ஸ்பின்ஸ் பிபி ப்ளஸ் பவுடர்னு விற்கும். ஸோ அந்த பவுடரை வந்து நான் போட்டுக்கிறேன். அதுவும் வந்து கொஞ்சம் வந்து நல்லா கலராக்கி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அதை போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு நல்லா காதுக்கு, கழுத்துக்கெல்லாம் போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஒரே ஈக்குவலாக தெரியும். அதனால் போடுறது வந்து நல்லா அந்த இடத்துலையும் வந்து நமக்கு யூஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஐலைனர் போட்டுக்கிறேன். ஐலைனர் வந்து நம்மளுக்கு வந்து வேர்வை வந்தால் கொஞ்சம் அழிஞ்சிரும். நம்ம மேக்கப் வந்து இந்த ஏசிக்கெல்லாம் போனோன்னா, அந்த மாதிரி ஹால்ஸ்க்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிருந்தோன்னா கொஞ்சம் அப்படியே இருக்கும். மீதி நேரத்தில் வந்து கொஞ்சம் இது மாறிடும். ஸோ நான் போட்டுட்டேன், ஐலைனர் போட்டேன், மேலேயும் போட்டுடலாம். ஸோ இது வந்து ஐலைனர் வந்து இது என்ன டாஸ்லர், ஐடெக்ஸ் டாஸ்லர். இது வந்து கண்ணுக்கு மேலே வந்து நீட்டாக போட்டுடலாம். 2 ஸ்ட்ரிப்பு ஒன்றே போட்டு விட்டிங்கனாவே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டார்க்காக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐலைனர் வந்து அந்த லிக்விட் பாட்டிலில் இருக்கும்ல, அந்த ஐலைனர் போட்டிங்கன்னா நல்லா திக்காக பிடிக்கும், நல்லா திக்காகவும் தெரியும். ஆனால் அந்த ஐலைனர் வந்து கொஞ்சம் எனக்கு வேர்க்கிறனால வந்து அப்படியே வந்து இதாயிரும். அதனால வந்து நான் போடுறதில்ல. உங்கள்கிட்ட அது இருந்துன்னா போடுங்க, நல்லா திக்காக பிடிக்கும், திக்காக தெரியும் செய்யும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐலைனர் போட்டாச்சு. இது வந்து சிம்பிள் மேக்கப் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு நான் எப்படி மேக்கப் போடுவேனோ அது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது எடுத்துக்கிறேன், லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நம்மளுக்கு வந்து லிக்விட் நல்லாயிருக்கும். சாதாரண லிப்ஸ்டிக்கோட இது மாதிரி இது வந்து LE18 இந்த லிப்ஸ்டிக் வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்கும். ஸோ போட்டோன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திக்காக தெரியும். ஸோ அதனால் அதை வந்து இதை போட்டுக்கிறேன், LE18 இந்த நம்பர் இதில் வந்து என்ன ஷேட்னு தெரியல எனக்கு, நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த டைம் காமிக்கிறப்போ. ஸோ போட்டாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்மளோட சிம்பிளான ஒரு பொட்டு. என்கிட்ட வந்து பெரிய பொட்டு இல்லைனால சின்ன பொட்டு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, தீந்துருச்சு எனக்கு. ஆனால் வந்து சின்ன பொட்டு இப்போ வச்சதுக்கப்புறம் இப்போ வச்சதுக்கப்புறம் அழகாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதையே நான் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெரிய பொட்டு வாங்குறப்போ சான்ஸ் கிடந்ததுன்னா அது வாங்கி வைப்பேன். ஸோ இதான் இதோட என்னோடய மேக்கப் முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி தான் வந்து நான் டெய்லி மேக்கப் பண்ணுவேன். இந்த க்ரீம்லாம் போடுவீங்களா, இந்த பவுடர்லாம் டெய்லி போடுவீங்களான்னா ஆமாம், நான் எப்பயும் போட்டுட்டு தான் வந்து இது பண்ணுவேன், எனக்கு அது பழகி போச்சு. ஸோ அதில் தான் என்னோடய மேக்கப். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கேன். ஸோ வந்து சிம்பிளாக நான் எப்படி மேக்கப் பண்ணுவேன் அப்படின்னு காமிச்சேன். சண்டே வந்து நான் எப்பயுமே வந்து தலை குளிப்பேன். ஸோ வந்து தலை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்து நம்மளால் வந்து தலையை வந்து நல்லா காய வச்சு நீட்டாக நம்ம நல்லா பண்ண முடியும். அதுக்கப்புறம் நெயில்ஸ்க்கெலாம் நான் வந்து இது பண்ணுவேன், நெயில் பாலிஷ் போடுவேன். அது காமிக்கல, இனிமேல் தான் பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து மாவாட்டிகிட்ருக்கேன். ஸோ மாவாட்டி முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றணும். ஸோ அதனால் வந்து வேகமாக மாவாட்டிகிட்ருக்கேன். அப்புறம் இப்போ வந்து உளுந்து எடுத்துட்டேன் போட்டு, அப்புறம் அரிசி போட்டு இப்போ எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடை தோசை மாவு அது அரைக்கணும், அவ்வளோதான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:10 ஆகுது. ஸோ 7:10 ஆகுது, நைட் டைம் ஆயிடுச்சு. காலையில் ஆட்டணும், இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணது. பட் வந்து இப்போது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கு ஃபுல்லும் பாருங்கள், பிடிக்கும் நம்புகிறேன். 13th சண்டே எங்களுக்கு இந்த டைமோட முடியுது. 7:30 வீடியோ எடுத்தது முடிக்கிறேன். ஒரு சாக்லேட்டோடு நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய். அது மட்டும் இல்லை, சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேர் சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ்.